எல்லோருக்கும் வணக்கம். நேற்று 10ஆந்தேதி மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டியோடைய மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம சொன்ன ப்ரிடிக்ஷன் படி நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். இப்போ பாருங்கள். ஸோ 10ஆந்தேதி நம்ம 9ஆந்தேதி கொடுத்தது வந்து 24,936 கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருந்தால் 25,233க்கு மூவ் ஆகிருக்கணும். கீழே வந்து 24,638க்கு மூவ் ஆகிருக்கணும். ஆனால் என்ன பாருங்கள், நம்மளுடைய ரேஞ்சிலேருந்து 24,939 டச் பண்ணியிருக்குது. அங்கேருந்து மூவ் ஆகிருக்குது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது. திருப்பி வந்து ஒரு நியரஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நல்ல கேப் அப்பு, நல்ல கேப் அப்பில் போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போய்ட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து நல்ல மூவ்மெண்ட்டாக தான் வந்துருக்குது மாதிரி தெரியுது. ஏன்னா கேப் அப்பு ப்ளஸ்ஸு அப்பு டவுனு இந்த மாதிரி நடந்தனால ஒரு சைடில் ஒரு சைடில் வந்து மூவ் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அது எப்படிலாம் நடந்திருக்குதுன்னு. இது நான் பண்ணுறது எல்லாமே வந்து என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டரை பேஸ் பண்ணி வர வேல்யூஸ் தான் அது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டியோட ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணி பார்க்குறோம். இது ரியல் ட்ரேடிங்கான எந்த அட்வைஸோ ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இது முக்கியமான டிஸ்க்ளைமர் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஞ்சு இதுதான் சொல்லியிருந்தேன், 24,638 டு 25,213. ஸோ இதுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம அந்த ஏடிஎம்லேயே க்ளோஸ் ஆனதை எடுத்துருக்கோம். ஸோ 24,900 எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ 24,900 எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 74, 149, 223, 300, 327 இந்த மாதிரி நம்ம செக் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,900 சிஇ, 24,900 பி இதை எடுத்துகிட்டுருக்குறோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே வேல்யூவில் கொடுத்துருந்தோம்ல, அந்த வேல்யூ படி நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமா, எல்லா நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம். எங்கெல்லாம் டச் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து 223 டச் பண்ணியிருக்குது. ஸோ இதில் வந்து 223 டச் பண்ணியிருக்குது. மற்ற எதையுமே டச் பண்ணலை. ஓகேங்களா. 223. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 300 டச் பண்ணியிருக்குது. அப்புறம் 377 டச் பண்ணி 300 அண்ட் 374 இது ரெண்டையும் டச் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குது. நல்லா கிடச்சிருக்க ஒரு 1,300 ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்க மாதிரி இங்கே தோணுது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகிருக்குது, இங்கே 2 ஸ்ட்ரைக் கிடச்சிருக்குது. ஸோ 2 லாட்டில் போகும்போது இதோட ஆவரேஜில் செக் பண்ணும்போது 1,300 ப்ராஃபிட்டை இழந்திருக்க மாதிரி இங்கே காட்டுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் கொடுக்குற நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இதில் எதுவுமே ஓவர் ட்ரேடிங் முக்கியமாக வந்து இது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம்னா ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ ஓவர் ட்ரேடிங் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டில் நம்ம உட்கார முடியுமா அப்படிங்கிறது தான். ஓவராலாக நமக்கு வந்து என்ன பர்சன்டேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கலாம். இது நேற்று நல்ல ஒரு மூமெண்ட். ஆக்சுவலாக நேற்று மூமெண்ட் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி அடிச்சிருச்சு. ஸோ ஓகேங்களா. இப்படி அடிச்சதுனால நமக்கு மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் இல்லை. பட் இதே நம்ம ஒன் சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா ஒரு 2,000, 3,000, 4,000 வந்திருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டில் தான் நம்ம வச்சுருக்குறோம். ஸோ நமக்கு லாஸுன்னு தெரியும், ப்ராஃபிட்டுன்னு தெரியும். இதுதான் நம்ம வந்து ஆப்ஷன் பையரை பொறுத்தவரையும். பட்டு அதுவும் நம்ம நிதானமாக ஒரு கேமை விளையாடுறது தான் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல், அதிக லாஸ் பண்ணாமல், ஸோ பொறுமையாக மார்க்கெட்டில் போட்டு உட்காந்துருக்கிறது தான். ஸோ எல்லாமே என்னது, இது எல்லாமே என்ன, நம்ம 9 o'clock நம்ம வந்து இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டோம்னா பிஃபோர் மார்க்கெட் ஆர்டரு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம உட்காந்துருக்க வேண்டியது தான். என்ன வருதோ பார்க்கலாம் தான். ஏதாவது ஒரு சைடில் தானே மூவ் ஆக போகுது, டிகே சைடில் டிகே ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்